தமிழ் என்றாலே இயல், இசை, நாடகம் இந்த 3 வடிவங்களில் தமிழ் இருந்துள்ளது, இருக்கின்றது. 3 துறையில் இயல், இசை, நாடகம். இதை எல்லாவற்றையுமே கதைகளை வைத்து பல உருவாக்கப்பட்டுள்ளது. அது பார்ப்பதற்கு இயல்பாகவே இருக்கும். இயல், இசையை சேர்த்து விடுவார்கள். ரெண்டும் கலந்துவிட்டால் அது நாடகமாக மாறிவிடும். அதனால்தான் இயல், இசை, நாடகம் என்று தமிழில் சொல்வார்கள். இன்று உலகெங்கிலும் பல சினிமாக்கள் பலரால் பார்த்து அதற்கு அவார்டு கொடுக்கிறார்கள். சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, இவர் நகைச்சுவை நடிகர் என்று பலவிதமாக. அதில் சினிமாவில், அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற சினிமாக்கள் பல கோடி ரூபா, உலகெங்கிலும் அது திரையிடப்படும். ஸ்வார்ஸ் ஸ்நாகர் என்பவருடைய சினிமா படங்களை நான் அதிகமாக விரும்பி பார்ப்பேன். ஏனென்றால் அது தத்ரூபமாக இருக்கும், நன்றாக இருக்கும், தொழில்நுட்பம் இருக்கும். அதுபோல சார்லி சாப்ளின் ஊமை படங்கள் தான் மிக மிக நன்றாக இருக்கும். அது மாறிக்கொண்டே போகும், சிரிப்பாக இருக்கும், கவனத்தை ஈர்க்கும். முதலில் இந்தியாவிலே ஊமை படம்தான். பேச மாட்டார்கள், அப்பொழுது தொழில்நுட்பம் வளரவில்லை. நடிப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், பாடுவது போல நடிப்பார்கள். ஆனால் அங்கே வராது, ஒலி வராது. இப்படியெல்லாம் சினிமா நடந்துள்ளது. இன்று சினிமா துறையில் இருந்தவர்கள், நடிகர்கள் முதலமைச்சர்களாக மாறியிருக்கிறார்கள். முக்கியமாக எம்ஜி ராமச்சந்திரன், என்டி ராமாராவ், ஸ்டாலின் அவர்கள், தற்பொழுது விஜய் ஜோசப். இதுபோல அமெரிக்காவிலும் நடந்துள்ளது. நாடகத்துறையில் இருந்து, சினிமாவில் இருந்து அவர்கள் மந்திரிகளாக, பிரதமர்களாக அங்கே மாறியிருக்கிறார்கள். அதுவும் நமக்கு தெரியும். இது இயல், இசை, நாடகத்தில் தொடங்கியது தான். இப்படி இதுக்காக பலர் முன் வருகிறார்கள். எனக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. அதுவும் ஒரு படத்தில் நடித்துவிட்டு அதோடு முடிந்துவிடும். இது வருமானத்திற்காக அல்ல. பல துறைகளில் நான் இருப்பதால் இந்த துறையிலும் கால் பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் என்னுடைய நண்பர் புருஷோத்தமன் மூலம், அவரது மகன், அவர் டைரக்டராக இருக்கிறார், 3 படங்கள் செய்துள்ளார். இது 4வது படம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. அது நடித்தால்தான் தெரியும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். எப்படி ஒரு கதை முதலில் புத்தகமாகத்தான் வரும், அதை எழுதுவார்கள். ஏதாவது ஒரு உண்மை சம்பவத்தை கருவாக வைத்துக்கொண்டு அதை பற்றி பின்னைப்படுவது தான் இந்த கதைகள் எல்லாம். இப்படி பல கதைகள் இன்று சினிமாவாக மாறியுள்ளது. சினிமா என்றாலே அது நடிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அது தொழிலாகவே மாறிவிட்டது. அவர்களுக்கு ஊதியம் கிடைக்கும், இடம் விட்டு இடம் போக வேண்டும், சாப்பாடு கிடைத்துவிடும். அது பகலில் நடத்துவார்கள், இரவில் நடத்துவார்கள், வெவ்வேறு இடங்களில் நடத்துவார்கள். அதுபோல 2 சினிமாவை மயிலாடுதுறை அருகாமையிலே
மல்லியத்தில் செய்தார்கள். அதை நான் நேரில் பார்த்து வந்தேன். கற்பகம் என்ற படம், அதிலே KR விஜயா நடித்தது, அதை பார்த்தேன். அதுபோல சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்தார்கள். அதில் சிவாஜி கணேசன் நடித்ததை நான் பார்த்தேன். அது பள்ளிக்காலம்தான். அதனால் அதையும் போய் பார்த்து வந்தேன். இப்படி நம்முடைய மனதில் இடம் பிடித்த பல நடிகர்கள் இருக்கிறார்கள். MN நம்பியார் அதிகமாக ஒரு வில்லன் கேரக்டர் தான், ஆனால் ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர், கேரளாவை சேர்ந்தவர் என்று நம்பியார் என்ற பெயரில் பலர் இருக்கிறார்கள். இது எதற்கு சொல்கிறேன் என்றால், எப்படி இந்த இயல் இசை நாடகம் என்ற துறை வளர்ந்து இன்று சினிமாவாக ஊமை படமாக இருந்து பிறகு இசையுடன் அது பல எடிட்டிங் செய்து உலகெங்கிலும் சினிமா இருக்கிறது, எல்லோரும் பார்க்கிறார்கள். இப்பொழுது நமக்கு இந்த விஜய் நடித்த கடைசி படம் அது பல கோடி ரூபாய் ஈட்டியுள்ளது என்ற தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. இதுபோல இந்த சினிமா வளர்ந்துள்ளது. சினிமாவில் நடித்தவர்கள் முதல்வராகவும் மாறியிருக்கிறார்கள் என்பதுதான். எனவே நண்பர்களே, இது சினிமாவை பற்றிய ஒரு செய்தி தான். அதில் வேறு எந்த முக்கியத்துவமும் இல்லை. அதை பற்றி நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன், பேசிவிட்டேன். கையில் மொபைலில் வைத்துக்கொண்டு அப்படியே பேசிவிட்டேன். அதை பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொன்னால் சிலர் சப்ஸ்கிரைப் செய்கிறார்கள், சிலர் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள், சிலர் மோசமாகவும் எழுதுகிறார்கள். அதையும் நான் பார்க்கிறேன். எனவே நண்பர்களே, இது பொழுதுபோக்குக்காகத்தான் இதை செய்கிறேன். இதை பலரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் யூடியூப் ஒரு சேனலை உருவாக்கி அது செய்து வருகிறேன். ஏன் இந்த யூடியூப் சேனலை உருவாக்கினேன் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நான் பல நாடுகளுக்கு சென்று என்னுடைய மொபைல் கேமரா இருக்கும் பொழுது படம் எடுத்துள்ளேன். அதை எப்படி சேமிப்பது, ஹவு டு சேவ் அப்படிங்கிற வரும்பொழுது இந்த யூடியூப் சேனல் எனக்கு கிடைத்தது. வருமானமும் பலருக்கு கிடைக்கிறது, எனக்கும் கிடைக்கலாம். அதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகள் எனக்கு பின்பற்றினால் எனக்கும் வருமானம் கிடைக்கும். காத்திருப்போம். எனவே பலர் யூடியூபர்களாக இன்று இருக்கிறார்கள். அதுவும் தமிழ்நாட்டில் சேர்ந்தவர்கள் ஒரு 3-4 பேர்கள் இருக்கிறார்கள். வெவ்வேறு இடங்களுக்கு நேரில் சென்று அவர்கள் அதை எடுக்கிறார்கள். நன்றாகவே இருக்கிறது. உகாண்டாவில் ஒரு பெண்மணி இருக்கிறார். அவர்கள் தினமும் அவர்கள்தான் கல்யாணமானவர் தான், குழந்தைகள் இருக்கிறார்கள், கணவன் இருக்கிறார்கள். தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் தான். அவர் தினமும் அவர் போயிடுவார். சமையல் குறிப்பு என்னுடைய மகள் வைத்திருக்கிறார். இதுபோல பலர் யூடியூபர்கள் இருக்கிறார்கள். எனவே இதை பற்றி கூட ஒரு காணொளி நான் செய்துள்ளேன். நீங்களும் ஒரு யூடியூபராக மாறலாம் என்று. நான் அதை தொடர்ந்து செய்கிறேன். எனக்கு பொழுதுபோக்கு தான். படிப்பது, பலர் பேசுவதை தெரிந்து கொள்வது, அதை பின்னணியாக வைத்து இந்த காணொளிகளை செய்வது தான். எனவே எப்பொழுது இந்த இயல் இசை நாடகம் வந்ததோ அதனுடைய தொடர்ச்சியாக யூடியூபும் வந்துவிட்டது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து முழுமையாக கேளுங்கள். அதில் முக்கியமாக பொய் இருக்காது, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மை நிகழ்வுகளை வைத்துத்தான் நான் பேசுகிறேன். இதோ நடந்தே செல்கிறேன். இது கோயம்பேடு செல்லக்கூடிய சாலை. இதிலிருந்து சென்றால் பல ஊர்களுக்கு செல்லலாம்.
மயிலாடுதுறை சொந்த ஊர் என்பதால் மயிலாடுதுறைக்கும் போகலாம். கும்பகோணத்தில் பிறந்ததால் கும்பகோணமும் போகலாம். தஞ்சாவூர் சென்று வந்தால் தஞ்சாவூரும் செல்லலாம். திருச்சி செல்லலாம். திருநெல்வேலி செல்லலாம். பல இடங்களுக்கு இந்த சாலை வழியாக. ஏனென்றால் சென்னை ஒரு பெரிய நகரமாக இருப்பதால் எல்லா பேருந்துகளும் எல்லோரும் இங்கே வந்து வேலை பார்த்து வீடு திரும்புகிறார்கள். அதனால்தான் அதனுடைய முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே நண்பர்களே, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால், உங்களுக்கு தகவல் இருந்தால் நீங்களும் ஒரு யூடியூபராக மாறலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.